அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காலமாக அமையப்பெற போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்குங்க. நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்து தங்களுக்கு பண வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வரவு அதிகரிக்கவும் செய்யலாம். நீங்கள் வியாபாரம் இல்லை தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உத்தியோகம் ரீதியான அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரமோஷன், சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் நற்பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுனால உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அதிரடியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் காரணமாக நல்ல மாற்றங்கள் தங்களுடைய உத்தியோகம் ரீதியாக கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மத்தியில் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. சக பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வது மனதிற்கு ஆறுதலை தரும் அப்படின்னு சொல்லலாம். கடினமான சூழ்நிலைகளில் கூட, கடினமான வேலை பளு நேரங்களில் கூட உங்களுக்கு சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதன் காரணமாக உங்களுடைய வேலை பளு சற்று குறைய ஆரம்பிக்குங்க. வெளியூர் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உண்டு பண்ணலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இதன் காரணமாக நட்பு வட்டாரம் சற்று அதிகரிக்கவும் செய்யும். கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்க பெற்றாலும் பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வித சலுகைகளும், வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வீசா, பாஸ்போர்ட், இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுப்பறியாகவோ கால தாமதமாகவோ இருந்ததோ அது அனைத்துமே தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் பல வகைகளில் யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டம் தாங்கள் எதிர்பாராத வகையில் நற்பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம். பெரும்பாலும் சனி பகவானினுடைய தாக்கம் சற்று உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் விளங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே போல மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, இறைவனினுடைய பரிபூரண அருள் கிடைப்பதன் மூலமா இறைவன் தங்களுக்கு பக்கபலமாகவே இந்த காலம் முழுவதும் இருக்க பெறுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நிறைய சாதகமான பலன்களையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே போல குடும்பத்தார் மத்தியில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி சுமூகமான நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் குறைந்து நீங்கள் ஒற்றுமையுடனும் அன்புடன் வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒன்று சேர்வதற்கான காலகட்டம் நெருங்கி வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.
பண வருவாய் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கணிசமான வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். வரன் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்களுக்கு விருப்பமான வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்த பல காரியங்கள் தங்களுக்கு அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள் எந்த விதமான பதற்றமும் இருந்தால் இனி அது காணாமல் போகும். வருமானம் மற்றும் நிதி விஷயங்கள்லையும் தங்களுக்கு இனி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் வந்து சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது.